வணக்கம். இன்னைக்கு மார்ச் 6ஆம் தேதி. இந்திய சந்தைகள்ல இன்னைக்கு ஏன் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டதுங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் முழுக்க குளோபல் மார்க்கெட்டோட மொத்த கதையுமே ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, மிடில் ஈஸ்ட்ல திடீர்னு அதிகரிச்சிருக்கிற பதற்றம் தான். சரி, இதோட தாக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை. ரொம்பவே முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்னு போனதால 2022க்கு அப்புறமா நாம பாக்குற மிகப்பெரிய வாராந்திர விலை உயர்வு இதுதான். இப்படி திடீர்னு எண்ணெய் விலை ஏறினது வால் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு உலகம் முழுக்க எல்லா மார்க்கெட்லயும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு. இந்த ஸ்லைட்ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அமெரிக்கால எவ்ளோ பெரிய அளவுல செல்லிங் நடந்திருக்குங்கிறது தான். எண்ணெய் விலை ஏறினதால ஸ்டாக்ஃப்ளேஷன் பயம் மறுபடியும் வந்திருக்கு. அதாவது பணவீக்கம் அதிகமாகி அதே சமயம் பொருளாதார வளர்ச்சி குறையிறது. இது சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா இதனால அவங்களால வட்டி விகிதங்களை அவ்வளோ சுலபமா குறைக்க முடியாது. இந்த வாக்கியம் இப்போதைய மார்க்கெட்டோட நிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு பக்கம் நிலைமை கட்டுக்குள்ள வந்துடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன விலை மறுபடியும் ஏறிடுமோங்கிற பயமும் இருக்கு. சொல்லப்போனா மார்க்கெட் ஒரு கத்தி முனையில தான் நின்னுட்டு இருக்கு. எந்த பக்கம் வேணும்னாலும் சாயலாம். சரி, இப்போ இந்த குளோபல் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட், அதாவது முதலீட்டாளர்கள் ரிஸ்க் எடுக்க தயங்குற இந்த மனநிலை இன்னைக்கு காலையில நம்ம இந்திய பங்குச் சந்தைகள்ல எப்படி எதிரொலிச்சதுன்னு பார்க்கலாம். 1097. இதுதான் இன்னைக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ்ல ஏற்பட்ட வீழ்ச்சி. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உலக சந்தைகள்ல இருந்து வந்த நெகட்டிவ் செய்திகள் தான். சென்செக்ஸ் 79,000 புள்ளிக்கு கீழே ரொம்பவே சரிஞ்சு முடிஞ்சது. இது ஒரு முக்கியமான கேள்வி. அமெரிக்கால நடக்கிற ஒரு விஷயம் இந்தியாவை ஏன் இவ்ளோ கடுமையா பாதிக்குது? இதுக்கு முக்கிய காரணம் வெளிநாட்டு மூலதனத்தோட போக்குதான். அத பத்தி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, குளோபல் லெவல்ல ஒரு நெருக்கடி வரும்போது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐகள், தங்களோட நஷ்டத்தை ஈடுகட்ட பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி போவாங்க. இந்திய சந்தைகள்ல பணப்புழக்கம் அதிகம்ங்கிறதால இங்கிருந்து பணத்தை எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனாலதான் முதல் பாதிப்பு இங்க தெரியுது. 15,800 கோடி ரூபாய். இது மார்ச் மாசத்தோட முதல் வாரத்துல மட்டும் எஃப்ஐஐகள் இந்திய சந்தையிலிருந்து வெளியே எடுத்த நிகர தொகை. இந்த மூலதன வெளியேற்றத்தோட அளவு எவ்ளோ பெருசுன்னு இதுல இருந்தே நம்மால புரிஞ்சுக்க முடியும். இது மார்க்கெட்டோட நிலவரத்தை இன்னும் தெளிவா காட்டுது. செல்லிங் பிரஷர் எல்லா செக்டார்லயும் இருந்துச்சு. குறிப்பா வட்டி விகிதங்களை நம்பி இருக்கிற பேங்கிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் ரொம்பவே கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. முக்கியமான இண்டெக்ஸை தாண்டி இந்த குளோபல் குழப்பம் இந்தியாவோட உள்நாட்டு பொருளாதார குறிகாட்டிகள் மேலேயும் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. முதல்ல ஒரு முக்கியமான இண்டிகேட்டரான அரசாங்க பத்திர மகசூல், அதாவது கவர்மெண்ட் பாண்ட் ஈல்ட பத்தி புரிஞ்சுக்கலாம். இது மார்க்கெட்டோட மனநிலைய காட்டுற ஒரு முக்கியமான காரணி. ரிசர்வ் வங்கி சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் பாண்ட் ஈல்ட் இன்னும் அதிகமா தான் இருக்கு. இதுக்கு காரணம் எண்ணெய் விலை உயர்வால பணவீக்கம் அதிகமாயிடுங்கிற எதிர்பார்ப்பு தான். இதனால முதலீட்டாளர்கள் அரசாங்க பத்திரங்கள்ல அதிக வருமானத்தை எதிர்பார்க்கறாங்க. அதே நேரத்துல முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடா அமெரிக்க டாலரை வாங்குறதால அதோட மதிப்பு உயருது. இது நம்ம இந்திய ரூபாய் மேல நேரடி அழுத்தத்தை ஏற்படுத்தி ரூபாயோட மதிப்பை பலவீனமாக்குது. சரி, இப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னு சேர்த்து இனி வரும் காலத்துல என்ன நடக்கலான்னு ஒரு தெளிவான பார்வைக்கு எப்படி வர்றது? எங்களோட பார்வையில இப்போதைக்கு 3 முக்கியமான சக்திகள் மார்க்கெட்டை இயக்கிட்டு இருக்கு. 1, எண்ணெய் விலையில இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க். 2, வெளிநாட்டு நிறுவனங்களோட தொடர்ச்சியான விற்பனை. 3, பணவீக்கத்தால வர உள்நாட்டு அழுத்தம். இனிமேல் நாங்க இந்த முக்கியமான நிகழ்வுகளை ரொம்ப உன்னிப்பா கவனிப்போம். இதுல எது நடந்தாலும் அது மார்க்கெட்ல அடுத்த கட்ட ஏற்ற இறக்கத்தை உருவாக்க வாய்ப்பிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, சந்தை இப்போ ஒரு மாற்று கட்டத்துல இருக்கு. ஒரு பக்கம் உள்நாட்டு பொருளாதாரம் வலுவா இருந்தாலும் மறுபக்கம் உலகளாவிய பிரச்சனைகள் இருக்கு. அதனால குறுகிய காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இதுதான் இப்போ நாம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. உலகமே ஒருவித பயத்துல இருக்கும்போது ஒரு சந்தையோட உண்மையான பலம் எங்க இருக்கு? இந்த சவாலான சூழல்ல நாம இதை யோசிக்க வேண்டியது அவசியம். இந்த பகுப்பாய்வுல எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.